நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சந்ததிக்கு வளம் சேர்க்கும், அதே போல முன்னோர்கள் ஆசீர்வதிக்கும் இந்த விரதமானது பல முக்கியத்துவம் பெற்ற ஒரு விதமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையில் இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஐயா அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக நல்லா இருக்கு. வானொலிகளில் அதே போல தொலைக்காட்சிகளில் அடிக்கடி கேட்கின்ற குரல், பார்க்கின்ற முகம். நிச்சயமாக உங்களுடனும் பல முறை நான் இந்த நீர்காலில் ஈடுபட்டு மீண்டும் இன்றைய தினம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக அதே போல் அதே உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ந்தும் அதே உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆடி அமாவாசை விரதம், அதனுடன் எப்போது, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள், அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக எதிர்வரும் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை விரதம் இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. யார் தங்களது பெற்றோர்களை இழந்தார்களோ, ஆண்வழி சந்ததியினூட இழந்தவர்களை, அவர்களை நினைத்து, முன்னோர்களை நினைத்து அவர்கள் ஆசீர்வாதம் வேண்டி நோக்கும் நோன்புதான் இந்த ஆடி அமாவாசை விரத நாள். மேலும் இம்முறை சூரிய கிரகணம் ஒன்று ஏற்படுகின்றது. ஆனால் இலங்கையிலோ இந்தியாவிலோ அந்த கிரகணம் தென்படுவது இல்லை என்று பஞ்சாங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே ஆடி அமாவாசை எந்தவித இடையூறுமின்றி புதன்கிழமை 12ஆம் தேதி இந்துக்கள் கை கொள்ளலாம் என்பதுதான் பஞ்சாங்கங்கள் தெரிவித்துள்ளன. சரி, அதே போல் இந்த ஆடி அமாவாசை விரதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் இதை சொல்லலாம். நிச்சயமாக இந்த தந்தையை இழந்தவர்கள், ஆண்வழி சந்ததியை உடையவர் இழந்தவர்கள், குறிப்பாக தந்தைக்கு மகன் செய்யும் கடமை கர்மம் என்பார்கள். அந்த வகையில் தங்களது இந்த பூ உலகுக்கு கொண்டு வந்த பெற்றோர்களை நினைத்து ஒரு நன்றி செலுத்தும் முகமாக இந்த ஆடி அமாவாசை விரத தினம் கை கொள்ளப்படுகின்றது. அன்றைய தினம் அவர்கள் அதிகாலையில் துயிலெழுந்து ஸ்நானம் பண்ணியவுடன் மீண்டும், அதாவது தங்களுக்கு அருகிலுள்ள நீர்நிலைகளில், கடற்கரையோரமாக இருக்கலாம், அல்லது ஆற்றோரங்களாக இருக்கலாம், அல்லது குளக்கரையாக இருக்கலாம், இந்த இடங்களில் மீண்டும் அங்கு தர்ப்பணம், எள்ளும் தண்ணீரும் உரைப்பார்கள். அதை அந்த இடங்களில் செய்வது, நீர்நிலை அருகே செய்வது நல்லது. முடியாதவர்கள் அந்தணர்களை கூப்பிட்டு வீட்டில் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் விரதம் இருந்து இந்த தர்ப்பணம் முடித்ததன் பின்னர் சிவ ஆலயம் சென்று சிவனுக்கு வில்வையிலே கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செய்து, அதன் பின்னர் நெய் தீபம் ஏற்றி பின்னர் வீட்டுக்கு வந்து அந்த இறந்தவர்களுக்கு முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்குரிய படையலை படைத்து அதை பகிர்ந்துண்டு தானங்கள் தர்மங்கள் செய்வதும் ஒரு முக்கிய சிறப்பாக கொண்டாடப்படுவதுடன், அதே வேளையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் கை கொள்ளப்படுகின்றது. இவை இந்த விரதத்தின் சுருக்கமான முக்கியமான நிகழ்வுகளாகும். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு குருவாக, அதாவது கல்வி மேம்பாட்டுக்கான ஒரு வழிகாட்டியாக, அதில் உள்ள அர்ப்பணித்து செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்ற போது மாத்திரம் நின்று விடாமல், இப்படியான இந்த ஆடி அமாவாசை முக்கியமான விரத நாளை ஒரு விடுமுறை தினமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கூட நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன் இதை ஒரு விடுமுறை தினமாக மாற்ற வேண்டும் என்று யோசித்தீர்கள்? இதை விடுமுறை தினமாக கொண்டு வருவதற்காக நீங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்லதொரு நேரத்தில் நல்லதொரு வினா தொடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அன்றைய தினம் ஆடி அமாவாசை தினமன்று குறிப்பாக யாழ் நகரில்
கீரிமலை பகுதியாக இருக்கட்டும், ம், ம், மன்னார் திருக்கேஸ்வர பகுதியாக இருக்கட்டும், ம், கொழும்பில் மூத்துவாரம் வெள்ளவத்தை கடற்கரையோரங்களில் இருக்கட்டும், ஆயிரக்கணக்கில் இந்த ஆடி அமாவாசத்தை கைக்கொள்ளும் விரதம் நோன்பவர்கள் குவிந்திருப்பார்கள். ஆ, ம், அன்றைய தினம், அதாவது அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு இக்கட்டான நிலைமைகள் இருந்த பொழுதிலும் தங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து தானங்கள் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த முனைப்புடன் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய தினம்தான் தங்களது இந்த சந்ததியினுடன் சேர்ந்து விரதம் இருந்து முன்னோர்கள் அவர்கள் பற்றிய நினைவூட்டுகளை, நாங்கள் சில வேளைகளில் எமது தாத்தாவை பாட்டனாரை மறந்து விடுவோம், பாட்டியை மறந்து விடுவோம். இப்படியான நிலையில் எமது வருங்கால சந்ததிக்கும் இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவர்கள்தான் எங்களை பூவுலகு கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு ஞாபகம் இளம் சந்ததிக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும், ஒரு பக்தி பூர்வமான விரத அனுஷ்டானத்தை இந்த பெரும்பாலான தந்தையை இழந்தவர்கள் அல்லது உறவினர்கள், ஆண்வழி உறவினர் இழந்தவர்கள், அவர்கள் இவ்வளவு அந்யோன்யமான இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது இதை ஒரு விரத நாளாக அரசாங்கம் இதை அறிவித்தால் நிச்சயமாக இந்த விடுமுறை நாளாக, அதாவது குறிப்பாக இந்துக்களுக்கு, அதுவும் இந்த பெற்றோரை இழந்த இந்துக்கள் என்று குறிப்பிட்டு உங்களுக்குரிய இந்த நோன்பு நாட்களில் அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமியர்கள் விரதம் நேரம் விடுமுறை வழங்குவது போல் ஒரு விசேட விடுமுறையை ஏற்படுத்தி கொடுத்தால் மக்கள் ஆன்மீக ரீதியான ஒரு சிந்தனை வழிபாட்டுக்கு, இந்த இலங்கை எல்லா மதத்தையும் மதிக்கின்ற நாடு, சகல மதங்களையும் மதிக்கின்ற நாடு, அப்படியான நிலையில் இப்போ இதை செய்தால் இந்துக்களுக்கு ஒரு பெருமிதமாயும் பெருமையாகவும் இருக்கும். அதே போன்று அரசாங்கத்துக்கும் இது இந்துக்களின் வலு கிடைக்கும் என்பதில் நான் அதை உணர்ந்து கொண்டேன். இதை வைத்துக்கொண்டு நான் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கும் நான் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன் வேண்டுகோளாக. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் தியானந்தமூர்த்தி ரஜீவன் அவர்களுக்கும் நான் அவருக்கும் வேண்டுகோளை விடுத்து, அவர் எமது இந்து கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் புத்தசாசன அமைச்சுக்கு தெரியப்படுத்தி, பணிப்பாளருக்கும் அதை நியாயப்படுத்தி வேண்டுகோளுக்காக விடுமுறைக்காக இப்பொழுது பரிசீலனையில் இருப்பதாகவும் எனக்கு தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த வகையில் ஆடி அமாவாசை இந்துக்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்கள் இழந்தவர்களுக்கு ஒரு விசேட விடுமுறையை இம்முறை கொடுத்தால் இந்த அரசுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் விடயமாக இருக்கும். நிச்சயமாக அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு நாங்கள் விசேடமாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆடி அமாவாசை விரதத்தை பொறுத்த மட்டிலே பல நெறிமுறைகள் நாங்கள் கையாள வேண்டும். என்ன வகையான நெறிமுறைகளை கையாள வேண்டும் அதை பற்றி? நிச்சயமாக, அதாவது தர்ப்பணம், இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று தர்ப்பணம் செய்வது, அடுத்தது சிரார்த்தம் செய்வது. சிரார்த்தம் என்பது இறந்தவர்கள் நாங்கள் திதி பார்த்து கொள்வார்கள். இவர் பஞ்சமி திதி, இவர் சஷ்டி திதி, அந்தந்த திதி வரும் பொழுது வருஷத்தின் தோறும் அந்த திதிக்காக அவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து இந்த பிண்டம் போடுவார்கள். ஆனால் இது தர்ப்பணம், தனியே எள்ளும் தண்ணீரும் மட்டும்தான் தர்ப்பணமாக கொடுப்பார்கள். இதை நாங்கள் தர்ப்பணம் என்கிறோம், அதை சிரார்த்தம் என்கிறோம். இவை இரண்டும் வேறு. சிரார்த்தம் வேறு, தர்ப்பணம் வேறு. இந்த தர்ப்பணத்திற்காலத்தில் நிச்சயமாக தானங்கள் கொடுக்க வேண்டும். ஆதரவற்றோருக்கு தானங்கள் கொடுக்க வேண்டும். அதே நின்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக படையல், இறந்தவர்களை நினைத்து படைத்து அந்த வழிபாடு செய்ய வேண்டும். அதே நேரம் அந்த படையலை யார் அங்கு உறவினர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும். தானங்கள் தர்மங்கள் செய்ய வேண்டும். இதுதான் சிறப்பு. ஆலய வழிபாடும் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடும் செய்வது மிகவும் சிறப்பான முறையாகும். அன்றைய தினம் விரதம் இருந்து மதிய வேளையில் அந்த அவர்களுக்கான உணவை அவர்கள் அருந்தலாம்.
நாங்கள் என்னதான் சமய கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை சொன்னாலும் அல்லது விரதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னாலும் ஒரு சிலர் அதை செய்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் அதை செய்யாமல் கொஞ்சம் பொடுபோக்காக இருந்து வருகின்றார்கள். எனவே இப்படி பொடுபோக்காக இருக்கின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன செய்யலாம் அவர்கள்? நான் எதிர்பார்க்கவில்லை உங்களிடம் வந்து இப்படி ஒரு வினா தொடுப்பீர்கள் என்று. ஆனால் அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதானே. நிச்சயமாக அதாவது நல்லதொரு கேள்வி. பிதிர் தோஷம் என்பார்கள். மகன் தந்தைக்கு அந்த கடமையை செய்யாவிடின் அது ஒரு தோஷம் ஏற்படுகின்றது. எல்லா மதங்களும் அந்த இறந்தவர்களுக்கு நினைத்து பூஜை வழிபாடு செய்வது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. அந்த ஆத்மா சாந்தி அடையாத. நிச்சயமாக இப்படி அவர்களுக்குரிய அந்த பிதிர்கள் இந்த மாலையபட்ச காலத்தில் ஆடி அமாவாசை தினத்தில்தான் பிதிர்லோகத்திலிருந்து வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். இந்த வீட்டுக்கு வந்து பிள்ளைகள் தங்களது கடமைகளை செய்கின்றார்களா என்று ஆசீர்வதிக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனம் வேதனை, அந்த ஆத்மா சாந்தி அடையாது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஆத்மா சாந்தி அடையாது, வேதனைப்படுகின்றார்கள். அந்த வேதனை எங்களுக்கு சில வேளை பிதிர் தோஷமாக மாறி நோய்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடன்களையும் திருமண தடைகளையும் ஏற்படுத்தும். எனவே இப்படியானவர்கள் தங்களது குறைபாடுகளை நீக்கி இந்த பிதிர்கடமைகளை செய்வதன் மூலம் தோஷம் விடுபட்டு அவர்களுடைய நினைத்த காரியங்கள் அவர்களது ஆசையால் நிறைவேறும். நிச்சயமாக. அதே போல் இந்த பெற்றோர்கள் என்று சொல்கின்றவர்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆளுமைகளாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனை பொறுத்த மட்டிலும் அவருடைய பெற்றோர்கள், குறிப்பாக தாய் தந்தையர் என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனவே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் என்று சொல்கின்ற போது நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் அதற்கு ஈடாகாது என்று நாங்கள் சொல்வோம். அப்படி பொறுமதியானவர்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெற்றோருடைய ஆசீர்வாதம், ஒரு பிரார்த்தனை கிடைப்பது என்பது கூட ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. நாங்கள் இறந்ததுக்கு பிறகு இவ்வாறு ஆடி அமாவாசை விரதங்களை செய்வது போல பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றவர்களும் கூட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பல விடயங்கள் இருக்குது. எனவே அவற்றை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் இருக்கும் வரையும் அவர்களை எவ்வளவு நல்ல முறையில் பார்க்க வேண்டுமோ என்னால் சில யோசிப்போம், இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உதவி செய்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்பாவோடு நாங்கள் இருந்துக்கலாம் என்று யோசிக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அண்மை காலமாக பல வயோதிப இல்லங்களை அதை வைத்துத்தான் கிள்ளி தொலைத்திருக்கிறேன் நினைக்கின்றேன். இந்த தாய் தந்தையர்களை தங்களது வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாமல் பண வசதி இருந்தும் இந்த வயோதிப இல்லங்களில் அவர்களை முதியோர் இல்லங்களில் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு இலட்சக்கணக்கில் கொடுத்து விட்டு தாங்கள் நிம்மதியாக வாழலாம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள். இது மிகவும் நிச்சயமாக மனவேதனைக்குரிய விடயம். அவர்கள் இருக்கும் பொழுது, உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த பணிவிடையை செய்வதன் மூலம் தாய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பார்கள். அந்த வகையில் தாய் தந்தையரை போற்றி எங்களுடனே அவர்களை நாங்கள் வாழ வைத்து அவர்களுக்கான பணிவிடை செய்வதன் மூலம்தான் எங்களது வாழ்வு வளமடையும். ஆனால் அவர்கள் காலம் சென்றதன் பின்னர் அவர்களை நினைத்து அழுது அமுது படைத்து தானம் கொடுத்து எவ்வளவுதான் அதை செய்தாலும் நிச்சயமாக ஆத்ம திருப்தி ஏற்படாது. நிச்சயமாக. அதே போல இந்த ஆடி அமாவாசை விரதத்தை ஏன் இவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துகின்றார்கள்? எங்களுக்கு 3 அமாவாசை முக்கியமாக கொள்ளப்படுகிறது. அதாவது சிலருக்கு இந்த இறந்த திதி தெரியும். அவர்கள் கலண்டரில் இறந்தவுடன் அவர்கள் உறவினர்கள் எல்லாம் எழுதி வைப்பார்கள். சிலருக்கு சில மக்களுக்கு தெரியாது, மறந்தும் விடுவார்கள். சிலருக்கு அந்த பஞ்சாங்கத்தை பற்றிய அறிவு கூட சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்கள். இப்படி மறந்தவர்கள் இப்படியான காலங்களில் அவர்களை நினைத்து தர்ப்பணம் பண்ணுவதன் மூலம் அந்த ஆத்மசாந்தி விமோசனத்துக்கு பெரும் உதவியாக இருக்கும். எங்களது 3 அமாவாசை இருக்கின்றது. ஒன்று தை அமாவாசை, இரண்டாவது ஆடி அமாவாசை, அடுத்தது மாலை அமாவாசை. இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த
ஆடி அமாவாசை இப்பொழுது ஆடி மாதம். ஆடி மாதத்திலிருந்து வருகின்ற தை மட்டும் சூரியன் வட திசையிலிருந்து தென் திசையை நோக்கி தட்சிணாயன நகர்வாக அமர்கின்றது. அதுபோன்று தை அமாவாசை தையில் இருந்து இந்த ஆடி வரை இந்த தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி உத்தராயண நகர்வு இருக்கின்றது. உத்தராயணத்தின் ஆரம்பம் தை அமாவாசை, தட்சிணாயனத்தின் ஆரம்பம் இந்த ஆடி அமாவாசை. தென்புலத்தார் வழிபாடு என வள்ளுவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த தென்புலத்தார் வழிபாடு அமைய ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகின்றது. இந்த ஆடி அமாவாசையில் தான் பிதிர்கள் வீட்டுக்கு வருவதாகவும், மாலை அமாவாசையில் வீட்டில் தங்கி இருப்பதாகவும், அதே நேரம் தை அமாவாசையில் வந்தவர்கள் மீண்டும் பிதிர்லோகத்துக்கு செல்வதாகவும் ஐதீகம் புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த 3 அமாவாசையும் மறந்தவர்கள், தெரியாதவர்கள், விடுபட்டவர்கள் இவர்களை நினைத்து ஆத்மசாந்தி பிரார்த்தனைக்குரிய சிறப்பானதாகும். அதே வேளையில் அப்படியான காலங்களில் தானங்கள் தர்மங்கள் செய்து பசு போன்ற மிருகங்களுக்கு அத்தகைய நாட்களிலாவது நினைத்து அந்த மிருகங்களுக்கு உணவு கொடுப்பதும், சிவனுக்கு மோட்ச தீபம், வில்ல தீபம் பூஜைகள் செய்வதும் மிகவும் சிறப்பு. இப்போது பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் தான் இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஆன்மீக உணர்வு என்பது குறைந்து வருகிறது என்று சொல்கின்றார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதை அதிகரிப்பதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், என்ன ஆலோசனை சொல்ல நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு. அதுக்குள் அதே நேரம் இந்த கைத்தொலை ஃபோனுக்கு அடிமைப்பட்டவர்களாக, போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இளைஞர்கள் திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகுந்த போராட்டம் தான். இதிலிருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக இந்த பெரியோர்கள் தான் பெரியோர்கள், அதே நேரம் இந்த மீடியா போன்றவை தான் இந்த இதர்களுக்கான இப்படி இன்றைய இந்த வணக்கம் நேத்ரா மூலம் நீங்கள் ஏற்படுத்துகின்ற ஆன்மீக சிந்தனைகள் இவையெல்லாம் அவர்களுக்கு தூண்டுதலாக அமைந்து காலப்போக்கில் நிச்சயமாக அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஆன்மீக துறையில் ஈடுபடுவதற்கான பாதைகளை திறந்து விடுவதன் மூலம் இந்த இலத்திரனியல் போட்டியிலிருந்து அவர்களை விடுபடச் செய்து ஒரு நல்வாழ்வுக்கு வித்திடுவது நமது கடமை. நிச்சயமாக அந்த நல்ல கருத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து ஆடி அமாவாசை விரதம் தொடர்பாக மிக சிறப்பான விளக்கங்களை வழங்கிய சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நல்லது ரசிகளை, நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த், அதேபோல ஒப்பனை கலைஞர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.